ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி கேட்டாங்க, மாதம் 8000 ரூபாய்க்குள்ளே எப்படி பட்ஜெட்டாக குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். நான் என் குடும்பத்தை எப்படி நான் சிக்கனமாக நடத்துகிறேங்கிறத நான் வீடியோ போட்டேன். இப்போ அவங்க குடும்பத்தை அவங்க எப்படி சிக்கனமாக நடத்தலான்னு கேட்குறாங்க. நம்ம குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியும். இப்போ அடுத்தவங்க குடும்பத்தை நம்ம எப்படி சிக்கனமாக நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் உங்கள் வீட்டு செலவுகள் நிர்ணயமாகும். சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மாமனார் மாமியார் இருப்பாங்க, இல்லை உங்கள் அம்மா உங்கள் அப்பா இருப்பாங்க, இல்லைன்னா குழந்தைங்கள் இருக்கலாம். இப்போது வயசானவங்கன்னு இருக்கும்போது அவங்களுக்கு மாதம் மாதம் மாத்திரைகளோ, இல்லை ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், ப்ரெஷர் பேஷண்ட்டாக இருக்கலாம், மாதம் மாதம் அவங்களுக்குன்னு ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக வரும். அவங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு கோதுமை ரவாவோ ஏதோ ஒரு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அவங்க 8000 ரூபாய்க்குள்ளே குடும்பம் நடத்துறது எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு செலவு கண்டிப்பாக ஆகும். அவங்களுக்கே மாதம் ஒரு 3000 4000 கண்டிப்பாக தேவைப்படும். அது கொஞ்சம் மிடில் கிளாஸுக்கு நம்மளை மாதிரி ஆட்கள் என்ன செய்வோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய இடத்துலேருந்து அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ நாங்களாக இருந்தால், எங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு சர்க்கரை வியாதியோ ஒரு ப்ரெஷரோ இருந்தால் என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே கும்பகோணம், இப்போ நாங்கள் இருக்கோம் கும்பகோணத்தில் அப்படின்னா, அரசு மருத்துவமனையில் ப்ரெஷருக்கு சர்க்கரை வியாதிகளுக்கு மாத மாத்திரைன்னு அங்கே ஒரு பிரிவு வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்குருவோம். இப்போ உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் எப்படி தருவீங்க அப்படின்னா, ஒரு 5 கிலோ கோதுமை பை எடுத்துக்கோங்க. வயசானவங்க நீங்கள் கோதுமை சப்பாத்தி பத்தி சாப்பிட முடியாது அப்படின்னா, ஒரு தோசையாவோ கஞ்சியாவோ புட்டாவோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்லைங்க கோதுமையே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேறு அவங்களுக்கு சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வேறு அவங்க என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே செஞ்சு கொடுங்க. உதாரணத்துக்கு கேப்பை, அந்த மாதிரி சிறுதானியத்தில் விலை கம்மியாக உள்ளது கோதுமை இருந்துச்சுனாலோ, இல்லை கோதுமை ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கிக்கோங்க. மொத்த விலையாக முழு கோதுமை உடைக்காமல் வாங்கினா விலை கம்மியாக இருக்கும். அதை ரைஸ் மில்லில் நம்ம 10 ரூபா 15 ரூபான்னு கொடுத்து நம்ம உடச்சி வாங்கி வச்சு அவங்களுக்கு கஞ்சி உப்புமா இந்த மாதிரி நீங்கள் அந்த கோதுமை ரவாவில் செஞ்சு கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, குழந்தைங்க பெரியவங்களையாவது நம்ம இந்த மாதிரி கட்டுப்படுத்திடலாம். குழந்தைங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் எதிர்பாராத செலவுகள் அதிகமாக வரும் குழந்தைங்களுக்கு. இப்போ ஒரு வெளியில் போகிறோம், இப்போ நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க திடீர்னு கடையில் உள்ளதாப்பா எனக்கு அது பார்த்துட்டு அது வேணும் அப்படின்ட்டு கேட்டு அடம் பிடிக்கும். நம்ம அந்த இடத்துல அடித்து கூப்பிட்டு வந்துடுவோம், ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். ஒரு இடத்த தாண்டி போகிறோம், ஏதோ ஒரு எதிர்பாராத செலவுகள் நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி. சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? ஒரு பொம்மைனா உடஞ்சிரும் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கூப்பிட்டு வந்துடலாம். ஒரு சாப்பிட்ற பொருள் கேட்கும்போது நம்ம அதை வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது. அப்படிங்கும்போது தனியாக அதுக்கு ஒரு செலவுகள் ஆக தான் செய்யும். நாங்கள்லாம் சினிமாவுக்கே இப்போ கடைசியாக நாங்கள் பார்த்த படம் ஜெயிலர். போன ஒரு வருஷம் அப்போதான், ஒரு வருஷம்லாம் இருக்காது, 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஜெயிலர் படம் பார்க்க போனோம் நாங்கள் லாஸ்ட்டாக. இதேமாரி நாங்கள் வருஷத்தில் எப்போயாவது ஒரு வாட்டி தான் படம் பார்க்க போவோம். சிலர் மாதம் இல்லாட்டி வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ மாதத்தில் 4 படத்துக்கு போகிறவங்களாம் இருப்பீங்க. அந்த செலவுகளை குறைச்சிக்கோங்க. எப்படி இப்போல்லாம் 1 மாதம் 2 மாதத்தில் டிவியில் படம் போட்டுடுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் போடுறாங்க, இந்த மாதிரி ஓடிடி தளங்களில் போடுறாங்க. அதில் பார்த்து உங்கள் செலவை குறைச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத நம்ம அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வெளியில் கோயிலோ, என் வீட்டுக்காரர் என்ன செய்வாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா, காசு செலவாகக்கூடிய இடங்களுக்கு என்னை கூப்பிட்டு போக மாட்டார். இது என்னுடைய பானுமா வாடிப்பட்டியம்மா இவங்களுக்கெல்லாம் தெரியும். பானுமா கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டுக்கார் செலவில்லாத இடமா பார்த்து கூப்பிட்டு போகிறாரேன்னு. அப்படி தான் கோயிலுக்கு போவோம். நாங்கள் கோயிலுக்கு போவோம், வெளியில் போன மாதிரி இருக்கும், செலவாகாத மாதிரி இருக்கும். கோயில்லையும் பொம்மை விற்கும், அதையும் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்றது தான் எங்கள் திறமையே. சரிங்களா? பொம்மை அதுக்காக நாங்கள் வாங்கியே தர மாட்டோம்னு சொல்லலை, எப்போயாவது வாங்கி தருவோம். அதை உடைக்காமல் இருக்கக்கூடிய பொருளாக, அவனுக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருளாகவும் இருக்கிறோம். அந்த மாதிரி வாங்கி தருவேன் நாங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு என்ன செலவாகும், நான்லாம் அந்த ஒருத்தவங்க பியூட்டி பார்லர், யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க, நான் பொதுவான செலவுகள் கம்மி பண்ணுறது தான் சொல்கிறேன். ஒருத்தவங்க ஐப்ரோ பண்ணுறது, பியூட்டி பார்லர் போகிறது, ஃபேஷியல் பண்ணுறது, நகத்தில் அழுக்கு எடுக்கிறதுக்கு கூட இப்போ பியூட்டி பார்லர் போகிறாங்க. அந்த மாதிரி போடுற செலவுகள் எங்களுக்கு கிடையாது. நான் கல்யாணம் ஆகும்போது ஐப்ரோ பண்ணதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுவேன்,
வளர வளர பண்ணிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி இப்போ 9 வருஷம் ஆகுது. நான் ஐப்ரோ பண்ணுறதே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கும் அது அது என் வீட்டுக்காரருக்கு சுடிதார் போடுறது பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்தால் பிடிக்காது. நான் போட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு. நானும் இப்போ அவரோட சேர்ந்து நானும் மாறிட்டேன். இது வந்து ஏங்க வாழ்கிறது கொஞ்ச நாள், இதுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சந்தோஷம் கிடையாதுங்க. பிள்ளைக்கு கூட சந்தோஷமாக குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்து நாங்கள் வந்து எதில் செலவு பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கெலாம் போக மாட்டோம். நாங்கள் என்றைக்காவது அப்படி சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் என் வீட்டுக்கார 4 பரோட்டா வாங்கிட்டு வருவார். ஆளுக்கு 2 சாப்பிடுவோம். அதுக்கு மீறி பார்த்திங்கன்னா பிரியாணி கும்பகோணத்தில் சுமையா பிரியாணின்னு இருக்குது. என்றைக்காவது ஏதாவது ஒரு ஆசைனா வீட்டில் தான் செய்வோம். மேக்ஸிமம் நாங்கள் வீட்டில் தாங்க சமைப்போம். வெளியில் வாங்குகிற விலை எங்களுக்கு கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வர வச்சு நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதில்லை. இனிமேல் சாப்பிட்றோமா அப்படின்னு தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதில்லைங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு போடுவாங்களா, அந்த மாதிரி கிளிப் ஐட்டம் நான் எதுவுமே விலை கொடுத்து வாங்கவே மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோன் வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பொருட்கள் வாங்க மாட்டேன். இந்த மாதிரியும் செலவுகளை குறைச்சிக்கலாம். இப்போ வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே போகிறவங்கன்னு சில குரூப் இருப்பீங்கள்ல, நாங்கள் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கெலாம் போக மாட்டோம்னு சிலர் வந்து இருப்பீங்க. நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஒரு செலவில்லாமல் ஒரு சின்ன ஒரு இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு இருந்துச்சு பார்த்திங்களா, அது வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து இப்போ ப்ரைவேட்டில் ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைகள் செய்கிறதுக்கு ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி இந்த மாதிரி ஒரு சில பரிசோதனைகள் செய்கிறதுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை யூஸ் பண்ணுறாங்களாம். இப்போ கும்பகோணத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அங்கே போய் நம்ம கேட்கணும், நம்ம இந்த மாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை விஏஓ கிட்ட சைன் வாங்கி உங்கள் ஊர் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த கார்டு உங்களுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் மருத்துவ செலவை குறைச்சிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து சகோதரி, நிறைய பேர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மொத்தமாக ஜாமான் வாங்கிக்கோங்க அப்படின்னா, மொத்தமானா என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத என் நிலமையும் நிறைய பேர் சொன்னாங்க. மொத்தமாக வாங்குங்க, அதாங்க உங்களுக்கு லாபம் அப்படின்னு. மொத்தமாக வாங்கணும்னு எனக்கும் ஆசை தாங்க. ஆனால் என்கிட்ட மொத்தமாக வாங்க பணம் வேணும் இல்லையா? எங்கள் வீட்டுக்காரர் வந்து மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஆள் இல்லை. மாதத்துலேயே ஒரு 6-7 நாள் தான் அவருக்கு வேலையாக வரத்துக்கு போக வர, அந்த மாதிரி தான் ஒரு கூலி வேலை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம எப்படிங்க மாதம் கொடுத்து மொத்தமாக வாங்க முடியும் அப்படின்னு. இன்னொரு சகோதரி கேட்டாங்க, மாதம் 8000க்கு எப்படி பட்ஜெட்டு. நான் அவங்களுக்காக இதில் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்குற குறைச்சிட்டு மளிகை கடையில் மொத்தமாக ஜாமான் வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு அரிசி பை வாங்கணும் அப்படின்னா அரிசி பையை மளிகை கடையில் வாங்கக்கூடாது. அரிசி பையை அரிசி கடையில் வாங்கினீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். பல விதமான அரிசிகள் அரிசி கடையில் இருக்கும். மளிகை கடையில் குறிப்பிட்ட வகையில் அரிசி தான் இருக்கும். அதனால் அரிசியை அரிசி கடையில் வாங்குங்க, மளிகை ஜாமான மளிகை கடையில் வாங்குங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்கும்போது அதோட விலை கம்மியாக இருக்கும், சரிங்களா? இல்லை மளிகை கடையில் வேணால் நினச்சிங்கன்னா 1 படி 2 படின்னு கொல்லிமலையில் விற்பாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வண்டியில் வரும், ஆட்டோ அந்த மாதிரி இடத்துல வரும். அதில் வரும்போது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? அடுத்து நான் சொன்னது அதே தான், அந்த வீடியோவில் சொன்னது தான். துணிமணிகளில் காசு போடாதீங்க, அது ஒரு அளவுக்கு மீறி நமக்கே யூஸ் இல்லாமல் போயிடும். புடவை துணிமணி இது வாங்காதீங்க. நைட்டி நம்ம வாங்க வேண்டியதை வாங்கி தான் ஆக வேண்டியும். எக்ஸ்ட்ரா நைட்டி இல்லாமல் இப்போ ஒரு புடவை, அங்கே புடவை பார்த்தேன் நல்லா இருக்குங்க, அங்கே ஒரு புடவை பார்த்தேன் நல்லா இருக்குங்கன்னு போகிற இடத்துலலாம் நமக்கு பிடிக்கிறதெல்லாம் வாங்கி வச்சோம்னா வீட்டில் பீரோவில் வந்து இடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம பர்ஸு எப்பயுமே காலியாக தான் இருக்கும், பீரோ வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் துணிமணிகளில் காசு போடாதீங்க, நான் ஆல்ரெடி சொன்னது. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் வந்து எங்கள் வீட்டில் கிரைண்டர் கிடையாது. நான் 30 ரூபாய்க்கு மாவு வாங்குவேன். இப்போ ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு மாவு வாங்குறேன்னா நைட்டுக்கும் காலையிலைக்கும் வரும். நான் டெய்லி 30 ரூபாய்க்கு வாங்கினேன்னா அதுவே 10 நாளைக்கு 300 ரூபா, மாதம் அதுவே ஒரு 900 ரூபா 1000 ரூபா கிட்ட வந்துடும், சரிங்களா? அந்த 1000 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக். ஸ்டோரில், அதாவது ரேஷன் கடையில் பச்சரிசி கோதுமை தராங்க. ஒரு மாதம் பச்சரிசியை ஒரு 10 கிலோ வாங்கி நல்லா கழுவி மாடியில் போட்டு காய வச்சு அரைச்சி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 கிலோ அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை கொடுக்குறதே 5 கிலோ தானா, ஒரு மாதம் அந்த 5 கிலோ வாங்கி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. மறுமாதம் அங்கே கொடுக்குற 5 கிலோ பச்சரிசியை வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டோரில் கோதுமை தருவாங்க, அதையுமே வாங்கி புடச்சி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ வந்து ஒரு நாள் இட்லி, மறுநாள் தோசை அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த நாள் இடியாப்பம் போடலாம். நம்ம ஸ்டோரில் வச்சுருக்க மாவை வச்சு இடியாப்பம், ஸ்டோரில் வச்சுருக்க மாவு வச்சு பிள்ளைங்களை சப்பாத்தி சாப்பிட முடியல, வயசானவங்க சப்பாத்தி சாப்பிட முடியலன்னா ஒரு கஞ்சி மாதிரியோ, கோதுமை கஞ்சி, கோதுமை புட்டு அந்த மாதிரி ஸ்டோரில் வாங்கி அரைச்சி அதில் வந்து பிள்ளைங்களுக்கு பூரியோ சப்பாத்தியோ போட்டு இப்படி நம்ம வந்து செலவை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? பெட்ரோல் செலவை மிச்சப்படுத்த உங்கள் வண்டியை முக்கியமான இடத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்காருக்கு தனியாக பைக் இருக்குது. அவர் எங்கே போனாலும் வண்டியில் தான் போவார். அவரை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான் எப்படி மிச்சப்படுத்துகிறேன்னு கேளுங்களேன். இங்கேருந்து நான் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 500 மீட்டர் நடந்து போகணும். நடந்து தான் போவேன், பைக்கில் போக மாட்டேன். நான் வாக்கிங் போகிற நேரத்தை நான் தண்ணி எடுத்து மிச்சப்படுத்திக்கிறேங்க. இது உண்மை தான். ஒரு நாளைக்கு 3 குடம் எடுக்கணும். 3 குடத்துக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரம் நான் வாக்கிங் போகிற மாதிரி எனக்கு பெட்ரோல் செலவு மிச்சமாயிரும். இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு மட்டும், ரொம்ப தூரம் போக வேண்டிய இடம், அவசர வேலைக்கு மட்டுமே நீங்கள் பைக்கில் போகிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறது, மளிகை கடைக்கு போகிறது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட போகிறது, இதுக்கு எல்லாமே நான் நடந்து தாங்க போவேன். இதில் பெட்ரோல் செலவை நம்ம மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்ட சகோதரிக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தருண் சுந்தர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.